இந்த உலகம் ரொம்ப அழகானது, இந்த உலகம் ரொம்ப மோசமானது. நமக்கு இருக்கடா வம்பு. எல்லாரையும் நேசிக்கணும். ஒன்ன மட்டும் நேசி. இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. கொழுப்புறாங்களே. வணக்கம். அப்பா படம் இப்போ வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிறனால தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தேட்டர்லையும் நாங்கள் போய் இப்போ எல்லா தேட்டரும் விசிட் பண்ணி உங்களையெல்லாம் நாங்கள் மகிழ்ச்சி படுத்திட்டு இருக்கோம். எங்களை நீங்கள் மகிழ்ச்சி படுத்துனதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் படம் பார்க்காத இருக்கிறவங்க எல்லாமே தேட்டரில் வந்து படம் பாருங்கள். யாரும் திருட்டு வீசிட்டே பார்த்துடாதீங்க. திருட்டு வீசியில் பார்க்குறவங்களுக்கு உங்கள் மனசு வெடிக்கும். உங்கள் அப்பா நல்ல விஷயமா சொல்கிறாரு, அவங்க அப்பா பயன்படுத்துறாரு. நம்ம எதை தாண்டா ஃபாலோ பண்ணுறது? உங்கள் அப்பா என்ன சொன்னார்? நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விலகிக்க. நமக்கு இருக்கடா வம்பு. இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்போ. கொழுப்புறாங்களே. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கள் பட சக்ஸஸ்க்காக ஒரு ஊராக போய் எல்லா தேட்டருமே விசிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஆடியன்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு ஆடியன்ஸ் கையில் தான் இந்த படம் வெற்றியே இருக்குதுன்னு சொல்லணும். இந்த படம் இன்னும் நிறைய நாள் ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கை நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்களும் இந்த படத்தை பார்க்கணும், ஃபேமிலியோட பார்க்கணுங்கிறது என் விஷ். தேங்க்யூ. ராஜேஷ், என் பேப்பர் யார்கிட்ட சிக்கிருக்கோ? யார் பேப்பர் அது? யாருன்னு தெரியல. மக்கு தப்பு தப்பா எழுதியிருக்கா. நீலநந்தினி என் பேரு. அதுவும் அங்க இருக்க போற சந்தன கலர். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் இவ்வளோ அப்பா படம் ரொம்ப வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே நீங்கள் தான் காரணம். அண்ட் இவ்வளோ பெரிய வெற்றினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்க்காதவங்கலாம் போய் ஃபேமிலியோட தியேட்டருக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ. அப்பா தான் எனக்கு எல்லாமே. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் விக்னேஷ். நாங்கள் நடித்த அப்பா படம் நல்லா வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. இன்னும் மேலும் மேலும் வெற்றி தர உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இப்போது நாங்கள் ஒவ்வொரு தேட்டராக போயிட்டுருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊருக்கும் போயிட்டுருக்கோம். மக்களோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு இந்த படத்தை பார்த்து என்ன மக்களோட மனசில் என்ன ஓடுது அது தெரிஞ்சதுக்காக நான் கொஞ்சம் தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஒவ்வொரு ஊராக போயிட்டுருக்கோம். போனதில் நல்ல பதில் தான் கிடச்சிருக்கு. இதை விட கொஞ்சம் நல்ல பதில் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நீங்கள் படத்தை பார்த்துட்டு இதை நல்ல பதிலாக சொல்லுங்கள். தயவுசெய்து திட்டு விசியில் பார்த்துடாதீங்க. நன்றி. அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கை காலெல்லாம் நடுங்குதுப்பா. என் ஹார்ட் பீட் எனக்கே கேட்குதுப்பா. லேப்டாப் லேப்டாப்னு வயிறெல்லாம் பெசைகிற மாதிரி இருக்குப்பா. உலகமே சுத்துதுப்பா. இங்கே வாங்களேன். என்னையா? என்ன? ஒன்றுக்கும் முட்டிட்டு வந்துடுதுப்பா. எல்லாருக்கும் வணக்கம். நான் என் கேரக்டர் வந்து சக்கரவர்த்தி சிங்கப்பெருமாள், தமிழம்மையோட பையனை நடிக்கிறேன். எல்லாரும் இதை வந்து தேட்டரில் பாருங்க. ஆனால் அவங்க அப்பா கூட போய் பாருங்க. தேங்க்யூ. அப்பா டேய் சக்கர அப்புறம் பார்க்க வேண்டாம். அவனை நீ பார்க்கவே கூடாதுடா. அப்பா ஏறா வண்டியில. சரிப்பா. ஹேய், அம்மா கூட போய் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்த்தா உரைச்சிக்கிட்டே இருக்கணுமா? ஏறா வண்டி. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் சொல்லணும். ஏன்னா நான் வேற யாரையுமே நம்பலை, பார்வையாளர்களை மட்டுமே நம்பி எடுத்த திரைப்படம் இது. ஏன்னா வேறு யாருக்குமே எந்த ரிஸ்க்கும் வந்துடக்கூடாதுன்னு தான் நானே தயாரித்தேன். ஏன்னா யூஸ்வலான சினிமா ஃபார்மேட்டில் இது இருக்காது. எடுத்தவொடனே ஒரு 2 பேர் வந்து ஆடுவாங்க, அப்புறம் சண்டை போடுவாங்க, அப்புறம் 2 பேர் வந்து காமெடி பண்ணுவாங்க. அப்படி இருக்கவே இருக்காது. இது வேற ஒரு கிராஃபில் ஆரம்பித்த ஒரு திரைப்படம். இதை நான் என்ன நினச்சேனோ அதை விட அதிகமான அளவில் இதை ரிசீவ் பண்ணி இதை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கியிருக்கீங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டிலே கோயம்புத்தூரில் தான் இன்னும் டாப் லெவலில் இருக்குது இந்த படம். அதனால் மட்டுமே தான் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி கொடுத்துருக்கீங்க. அதை விட மகிழ்ச்சி உங்களுக்கு தர மாதிரி அடுத்து இதை விட ஒரு சிறப்பான படைப்போடு உங்களை சந்திப்போம். நன்றி. இந்த உலகத்தில் உன்னால் முடியும், நீ நல்லா வருவ, நீ பெருசாக சாதிக்க போகிற, தைரியமாக இரு அப்படின்ற நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்கிறதுக்கு தான் நிறைய பேர் இல்லை. துவண்டு போயிருக்கவங்ககிட்ட அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி பாருங்கள். வெடித்து சிதறி எழுந்து பல சாதனைகள் செய்வாங்க. நம்பிக்கையான வார்த்தைகள் தான் பல புது புது விஷயங்கள் உருவாக காரணமாக இருந்திருக்கு. நான் அதைத்தான் செஞ்சேன். எல்லாமே அவருக்குள்ளே இருந்தது தான். அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான். மகிழ்ச்சி. வணக்கம். என் பேர் போராளி திலீபன். சூப்பர் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாடோடிகள் தயாரிப்பில் வெளிவர முதல் படம் இயக்குனர் சமுத்திரகனி சார் இயக்கி நடித்து தயாரிச்சிருக்காரு.
இந்த படத்தில் நான் கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கேன். அந்த கேரக்டருக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்காது, பேரில் மட்டும் கல்யாணம் இருக்கும். ஒரு நல்ல வசதியானவன், பயங்கர ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவன், மகிழ் வித்து மகிழ் அப்படிங்கிறது அவனோட கேரக்டரைசேஷன். ஸோ அப்படிப்பட்டவனுக்கு கல்யாணம் ஆகிருக்காது, அந்த வெறுமை அவனுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை வந்து இந்த படத்தில் அந்த கேரக்டர் மூலம் பதிவு பண்ணியிருக்கோம். இந்த கேரக்டர் வந்து ஹீரோ தயாவோட ஃப்ரெண்டு. இந்த படம் அப்பா மகன் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசக்கூடிய படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேட்டரில் நாங்கள் ஒவ்வொரு தேட்டரும் தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு தேட்டராக வந்து போகிறோம். ஜனங்க வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. எண்டில் வந்து நிறைய பேர் அழுததை நான் பார்த்தேன். மொத்தத்தில் அப்பா திரைப்படத்தை ஒட்டுமொத்த தமிழ் ஜனங்க அவங்க படமாக நினச்சி பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. நரம்புலக்கிப்பா, நான் அவர் வயிற்றுல பிறந்தது பதிலா இவர் வயிற்றுல பிறந்திருந்தா வளர்ந்துருப்பேன் நான். ஃபர்ஸ்ட் என்ன சார் பெரிய ஃபர்ஸ்ட்? அவன் படிப்புல மட்டும்தான் சார் ஃபர்ஸ்ட், வாழ்க்கையில 0. குழந்தைங்களுக்கு சமூகத்துல வாழ கத்து கொடுங்க சார். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. ஏன்னா இந்த படம் வந்து நான் நினைச்சதை தாண்டி ஒரு இடத்துல வந்து நின்றுருக்கு. அது முழுக்க முழுக்க ரசிகர்களான உங்களால் மட்டுமே தான் நடந்திருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பெண்கள் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளோடு போய் இந்த படத்தை இவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. இப்போ தேட்டர் வந்து அதிகமான தேட்டர் வாரம் தேட்டருடைய கூடிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும், அதாவது பள்ளிகள்ல இருந்து குழந்தைகளை கூட்டிட்டு போய் காட்டுற ஆசிரியர்கள், இப்படி நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஏன்னா இது வந்து நான் என்னை போல் அலை வரிசையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அங்கங்கே இருப்பவர்கள் இது அவங்க படமா தத்தெடுத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களை நோக்கி வருவதற்கு இது உந்துதலா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. ஒண்ணுமே நான் ஃபீல் பண்ணல. கதை கேட்டுச்சு, போய் நின்ன, அழகா செஞ்சு கொடுத்தாரு. ஒரு 11 நாள் ஒரு கோயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் அவரோட வேலை பார்க்கணும், அவர் வேலை பார்க்கும்போது நான் பக்கத்தில் கை கட்டி நிற்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு வந்திருக்கு. இந்த கதை தான் என்னை இழுத்துட்டு போச்சு அவர்கிட்ட, அவ்வளோதான் சொல்றேன். அம்மா கணக்கில் ஆசிரியராக பண்ணியிருக்கேன், அப்பால வந்து ஒரு அப்பாவை பண்ணியிருக்கேன். இப்போ தமிழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டருக்கு சமுத்திரகனி தான் கூப்பிடுப்பாங்க அப்படிங்கிற ரேஞ்ச் வந்துருக்கு. இதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இறைவன் கொடுத்தது. நல்ல நண்பர்கள் கூட இருக்காங்க, அவங்கெல்லாம் சேர்த்து என்னை இழுத்துட்டு போறாங்க. நான் எதுவுமே பிளான் பண்றதில்ல, தானா நடக்கும், அதுக்குள்ள நான் இருப்பேன், அவ்வளவுதான். நான் அப்படிதான் பாக்குறேன். இதை அந்த மாதிரி தான் இதுவும் நடந்திருக்கு. அப்பாவும் அப்படிதான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ் படங்களுக்கும் தமிழ் படங்களுக்கும் வித்தியாசம் பார்க்கவே முடியாது. இங்கே புதிய கதைக்களங்கள் வந்து இங்கிலீஷ்ல புதிய கதைக்களங்கள் இருக்கு, ஆனால் தமிழ்ல வந்து அரைச்சமாவே தான் அரைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அமிதாப் பச்சன் கூட இது வந்து சமீபத்தில் பேசியிருக்காங்க. தமிழ்ல உண்மையுமே அரைச்சமாக தான் அரைச்சிட்டு இருக்காங்க. அது புது விஷயங்கள் நம்ம சொல்றோம். எந்த விஷயத்துல நம்ம இங்கிலீஷ் படத்தோட இங்கிலீஷ் படத்தோட ஏன் நீங்க கம்பேர் பண்ணிக்கிறீங்க? நமக்குன்னு இருக்கிற இடத்துல தான் நம்ம ஓடணும். விதவிதமான படங்கள் இங்கே வந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பமே எடுத்துக்கிட்டீங்கன்னா இறுதி சுற்றுன்னு ஒரு படம் வந்தது, அப்படியே ரஜினி முருகன் வந்தது, அப்படியே பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் ஒரு படம் வந்து ஓடிச்சு, விசாரணைன்னு ஒரு படம் வந்து ஓடிச்சு, இப்போ அப்பா வந்து ஓடிட்டு இருக்கு. விதவிதமான வேற வேற திசையில் இருக்கக்கூடிய படங்கள் இங்கேயும் ஓடிட்டு தான் இருக்கு. இதை தனியாக ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சத்துக்கு என்ன உண்டோ அதை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். தமிழில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய 24 லாங்குவேஜ்லையுமே புது புது விஷயங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. என்னன்னா புது விஷயங்கள் வரும்போது யாரோ ஒருத்தன் புதுசாக கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வரான், ஆனால் அவன் பெருசாக எக்ஸ்போஸ் ஆகிறது இல்லை. பெரிய ஹீரோ கிடைக்கிற மரியாதை ஒரு புது கிரியேட்டருக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால அவன் புறக்கணிக்கப்படுறான், அமுக்கப்படுறான். அவன் அதே மாதிரி 4-5 விஷயங்களை எடுத்துட்டு வந்து திரும்ப திரும்ப அடிச்சு ஜெயிக்கும் போது தான் அவன் உங்களுக்கெல்லாம் தெரியுதான். அப்படிதான் இந்த அப்பாவும். எது கொடுத்தாலும் பண்ணுவேன். எனக்கு எல்லாமே என்னுடைய குழந்தைகள் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் என்னை கவர்ந்தவர்கள் தான். ஏன்னா நான் ஒரு ஃப்ரேம் வச்சேன் அப்படின்னா அப்படி வந்து நின்னாங்க. எல்லாமே நான் பெத்த பிள்ளைங்க மாதிரி தான் பார்த்தேன், இப்பவும் அப்படி தான் பார்க்குறேன். இதில் இவன் பெருசு அவன் பெருசுலாம் சொல்ல விரும்பலை. எல்லாருமே எனக்கு ஒன்று தான். என்னன்னா இவனை எதுக்கு நான் அவ்வளவு தூரம் போக்கஸ் பண்ணேன் அப்படின்னா, இவனை போல் இருப்பவர்களுக்கு மாபெரும் ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா எல்லாம் சரியா இருக்கிறவங்களே தன்னம்பிக்கை இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க.
இப்படி பிசிக்கலி சேலஞ்சராக இருக்கவன் வந்து ஏறி நின்று அடிக்கிறான் அப்படின்றப்போ இவனை போல் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரணும். வாழ்க்கையில் நம்மளும் பெருசாக சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இவன் கொடுத்தான் அப்படின்றதுக்காக தான் இவனை நான் பெருசாக கொண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். அது காலம்தான் பதில் சொல்லும். இந்த படத்தின் வீச்சு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கும். இந்த உலகம் ரொம்ப அழகானது, இந்த உலகம் ரொம்ப மோசமானது. நமக்கு இதுக்கடா வம்பு. எல்லாரையும் நேசிக்கணும். ஒன்ன மட்டும் நேசி. இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. கொழுப்புறாங்களே அப்பா